காலம் எப்பொழுது மாறும் என்று தெரியாது. வாழ்க்கையில் சூழல் எப்பொழுது எப்படி வரும் என்று தெரியாது. முகமது நபி வாழ்ந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் நினைவுபடுத்துகிறேன். போர் நடந்து முடிந்திருக்கிறது. போர் கைதிகள் நிறைய பேர் வந்து முகாமில் இருக்கிறார்கள். அதுல ஒருத்தனுக்கு அடிமையா இருக்கிறதுல விருப்பம் இல்லை. அவன் நேரா வந்து முகமது நபி கிட்ட கேட்கிறான், என்ன விடுதலை செய்ய. முகமது நபி கேட்டார், நீ போர் கைதி, உன்னை விடுதலை செய்ய முடியாது. நான் கைதாவேன் என்று நான் நினைக்கவே இல்லை. சரி, என் மனைவி மக்களை நான் பார்க்க வேண்டும், நான் என்னை விடுதலை செய்யுங்கள். சரி, பகரமா ஏதாவது கொடு, விடுதலைக்கு ஏதாவது கூட கொடுத்துட்டு போ. நீ போட்டிருக்கிற அங்கி அதை கொடுத்துட்டு போறியா? இல்ல, அதை கொடுத்துட்டேன்னா நடுங்கி நான் செத்து போவேன், நான் எப்படி பயணம் செய்வேன்? முடியாது. முடியாது என்றவுடன், சரி, உன் கையில சாப்பாடு ஏதாவது இருக்கிறியா? அதை கொடுக்குறியா? கொஞ்சம் தான் உழைத்து வைத்திருக்கிறேன், இதை கொடுத்துட்டேன்னா நான் எப்படி பயணம் செய்வேன்? என் மக்களை பார்க்க வேண்டும் என்றால் இதை தர முடியாது. அப்படி என்றால் நீ பிச்சையில் விடுதலை பெற முடியாது. யாரோ பேசுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சைலண்டா பேச. நீங்க போன் இல்லாமே பேசலாம் சார், அவங்களுக்கு கேட்கும். எனக்கே கேட்டு சார். பகரமாக ஏதேனும் கொடுத்து விட்டு போ என்றால், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என்னுடன் முகமது நபி ஒரே ஒரு கேள்வி கேட்டார், படித்திருக்கிறாயா? ஆம், சீன தேசத்திற்கு போய் படித்திருக்கிறேன். சரி, என் மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து விட்டு அதன் கூலியாக விடுதலை பெற்றுக் கொண்டு போ. கற்ற கல்வி விடுதலை தரும். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். ஆணாகவும் பெண்ணாகவும் பிறப்படுத்தியிருக்கக்கூடிய அனைவருக்கும் கல்வி என்பதனை கடமையாக்குகிறேன் என்று சொன்னார் முகமது நபி. கல்வி கற்றது ஒழுகு, கல்வியை கற்றுக்கொள். வாழ்க்கையில் அது எப்பொழுது தேவைப்படும் என்று தெரியாது. அதனால் என் உயிரானவர்களே, படித்துக் கொள்ளுங்கள். இந்த ரெக்கார்ட் பண்றதை நிறுத்திக்கோங்க. யூடியூப் அதெல்லாம் சரி, யூடியூப்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்றேன், அரை மணி நேரம் பொறுத்துக்கோங்க, யூடியூப்ல வந்துடும். நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் என்ன இதுல தானே பார்த்துருக்கிறீங்க, இன்னைக்கும் இதுல தான் பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, கேட்டுதான் போங்களேன். எவ்வளவோ பேசுறேன், எத்தனையோ டிவியில வருது. இது உங்களுக்காக தானே பேச. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் கூட்டத்திற்கு பேசும் பேச்சாளர் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர். உங்கள் ஒவ்வொருவருக்குமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். I want to connect myself with you. நான் உங்களோடு என்னுடைய அறிவுபூர்வமாக உங்களோடு நான் தொடர்பில் இருக்கிறேன். அதனால் சொல்லுகின்ற வார்த்தைகளை கவனம். ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா படித்துக் கொண்டிருந்தேன். எதை வேண்டுமானாலும் படியுங்க, அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை, பொருளை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பாரத நாட்டின் பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்வும் தெளிவும் என்கின்ற தலைப்பில் 2.5 கோடி மக்களுக்கு பேசியிருக்கிறார். எனக்கு ஏன் தெரியுமா அந்த பேச்சு முக்கியமானதா படுது? சாதாரணமான பிரிப்பரேஷன் இல்ல அது. இந்த இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி பேசுகிறார் என்றால் அதற்கு பின்னால் அவருடைய மூளையையும் சேர்த்து அவருக்காக வேலை செய்யக்கூடிய எத்தனையோ உயர் அதிகாரிகள், IAS ஆபீசர், எத்தனையோ மந்திரிமார்கள், எல்லோருடைய அந்த கருத்தும் அதற்குள்ளே இருக்கு. இந்திய நாட்டிற்கான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் மக்களிடத்தில் பார்த்து தேர்வை பற்றி பேசுகிறார். 3 விஷயத்தை சொல்றேன். அவர் 18 விஷயம் பேசியிருக்கார். நீங்க போய் தேடிக்கோங்க, அது பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. பெற்றோரை பார்த்து நம்முடைய பாரத பிரதமர் சொல்லுகிறார், உங்கள் குழந்தைகளின் மதிப்பெண் அட்டைகள் உங்கள் முகவரி அட்டைகள் இல்லை. உங்கள் பிள்ளைகளினுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லைன்னு பாரத பிரதமர் சொல்றாருங்க. நான் ஒரு ஆசிரியராக அதை வரவேற்கிறேன். என் பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தெரியுமா? நான் சொல்றேன், அந்த மாதிரி ஆட்களை பார்த்து மொத்தம் பிள்ளைங்க 3 வகை. ஒன்று நல்லா படிக்கும், புத்திசாலி, அடியே வாங்காது, 98 வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம், நிறைய சம்பாதிக்கும்.
ரெண்டாவது வகை என்ன மாதிரி மகேஷ் மாதிரி படிக்கும் பாஸ் பண்ணிடும், ஃபெயில் ஆகும். சரியாடா தம்பி? நல்லா ஆடும் பாடும் பேசும், கப்பல்லாம் வாங்கிட்டு போவோம், திறமசாலி. இது ரெண்டும் நம்ம வீட்டில் இருக்காது. மூணாவது ஒன்று இருக்குது, புளிமூட்டைன்னு பேர். இது அதான் நம்ம வீட்டில் இருக்கோம். எப்போ பார்த்தாலும் அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பீங்க, படி படி படி. நான் ஒன்று சொல்லட்டுமா? நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிற இந்த 2 பேரும் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, சும்மா தான் இருப்பான், உங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பான், ஆனால் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் தான் இந்த 2 பேரையும் நிர்வகிக்க போற நிர்வாகி. அவன் படிச்சுக்கிட்டான், அவன் படிக்கிறானா? அவனிடத்தில் சொல்லுங்கள், படித்துக்கொள். ஒன்னால இன்றைய இளைஞர்களுக்கு சொல்ற, பஸ் பிடிக்கிற மாதிரிங்க படிக்கிறது. கரெக்டா பிடிச்சிடணும் பஸ்ஸை. விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போயெல்லாம் பிடிக்க முடியாது, நிற்கும் போதே பிடிச்சிடும். காலம் இருக்கின்ற பொழுது கற்றுக்கொள்ளுங்கள், வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை அறுவடை செய்து கொள்ளுங்கள். புத்தகத்தை பற்றி ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் எனக்கு எப்பவுமே யாராவது ஒரு கருத்தை பேசினால், இவர் பேசினா இதை பேசினா எப்படி இருக்கும், இது இவர் பேசினா எப்படி இருக்கும், இது அவர் பேசினா எப்படி இருக்கும். தமிழக முதல்வர் சொல்றாரு பாருங்க, கல்லூரிகளில் எல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருங்க தமிழ்நாடு முதல்வர். நீங்க அரசியல் பேசலனா நம்முடைய நாட்டிற்கான உரிமையை பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒரு குடிமகளாக என் கடமையை பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கல்லூரிகளில் கொண்டு வந்து நிறுத்துறாருங்க. ஒவ்வொரு குழந்தையும் வா நான் முதல்வன் என்று சொல், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். மாபெரும் தமிழ் கனவுன்னு நடத்துறார். இதோ புத்தக திருவிழாக்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி திரளாக மக்களை கூப்பிட்டு படிக்க வையுங்கள் என்று சொல்கிறார். பாரத பிரதம மந்திரி முதல் தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரி வரைக்கும் மக்களே படித்துக் கொள்ளுங்கள். இதுக்கப்புறமா ஏன் படிக்கணும்னு நம்ம கேட்கப்படாது. ஆனாலும் நான் சொல்லுவேன் ஏன் படிக்க வேண்டும் என்று. நீங்கள் நம்புகின்ற வேதம் இருக்கின்ற மொழி எழுதி போட்டிருக்கு, மிதிச்சிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? எடுத்து கண்ணில் ஒத்திப்பீங்களா? அந்த மொழியில கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கு, தெரியாதுல்ல, வாசிச்சா தானே தெரியும் இது கண்ணில் ஒத்திக்கிறது இல்லை, கீழ்ச்சி குப்பை தொட்டியில போடுறது இல்லை. அதனால தான் சொல்றேன் படிங்க. எதை பின்பற்ற வேண்டும் எதை பின்பற்ற கூடாது என்பதனை புரிந்து கொள்வதற்காக படிங்க.